ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பீன்ஸ் பொரியல் வந்து நம்ம செஞ்சு காமிக்க போகிறோம். இது வந்து கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கோங்க. அதெல்லாம் ஆயில் வந்து ஊற்றிக்கலாம். சமையல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம கடுகு வந்து போட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு இருக்கு இல்லையா, அந்த உளுத்தம்பருப்பை போட போகிறோம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. அது மாதிரி இப்போ நல்லா வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கோம்ல, அதை நம்ம போட்டுடலாம். நல்லா இது மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து நம்ம நறுக்கி வச்ச தக்காளியும் போட்டுடலாம். போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீன்ஸை குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை தான் நம்ம போட போகிறோம். பீன்ஸை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம். அதை நல்லா அலசிட்டு அந்த தண்ணியெல்லாம் இருத்துட்டு வெறும் பீன்ஸை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கடாயில் போட்டாச்சு. இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு வதக்கிட்டு இப்போ சில்லி பவுடர் வந்து போட்டுக்கலாம். இப்போ சால்ட் உப்பு வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிக்கலாம். அதை மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. அது நல்லா மூழ்கணும். காய் மூழ்கிற அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா இது மாதிரி கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த காயெல்லாம் 5 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு. பார்த்தீங்களா, சுண்டிட்டு பீன்ஸ் பொரியல் ரொம்ப அருமையாக தயாராகிடுச்சு. உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி பீன்ஸ் பொரியல் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சூடான பீன்ஸ் பொரியல் தயாராகிடுச்சு.